பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். நேர்ல டிவிஎஸ்சி இதுல ஆஜராயிருக்கார் நம்ம முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். பயங்கர கிறுக்குப்படியான கொஸ்டின்ஸ், 1000 கேள்விகளுக்கு பதில் அளிச்சுக்கார். 1 மணி நேரம் மேல விசாரணை அப்படிங்கிறாங்க. எந்த வழக்குல நேர்ல ஆஜராயிருக்காரு? இல்லை, 2 நாட்கள் முன்பாக மின்கடத்திகள் வாங்கியதில் ஊழல் 21, 22, 22, 23 ஒயர்கள். பேசிக்காக நமக்கு புரியணும்னா இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலா? இல்லை, இது ஒயர் வாங்குறதுல உள்ள ஊழல். இதில் டெண்டர் போடுறதுக்கு முன்னாடியே இண்டென்ட்னு போடுவாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பேனா கொடுக்கணும், 5 ரூபா ஒரு பேனா அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. 3லேருந்து 5 ரூபா இருக்குது ரெனால்ஸோ அந்த மாதிரி ஒரு பேனான்னு போட்டால் இவங்ககிட்ட அதுக்கு முன்னாடியே இது முதல் தடவை வாங்கலை இபி, இது வருஷம் வாங்குவாங்க. ஸோ அது என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு தான் போடுவாங்க. ஆனால் டெண்டர் போடுறதுப்ப 2 கவரில் கொடுக்கணும். ஒன்று டெக்னிக்கல் பிட்டு, ஒன்று கமர்ஷியல் பிட்டு அப்படிம்பாங்க. இது தவிர இன்னும் சில கேஸில் இஎம்டி அப்படிங்கிற அமௌண்ட்டை தனியாக ஒரு கவரில் போடுங்க, அதை கொடுத்தவங்கள மட்டும்தான் நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுவோம், நீ கொடுக்கலன்னா தகுதி இல்லை அப்படின்னு இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக உனக்கு இது சப்ளை பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் பிட்டு. ஸோ முன்னாடிலாம் எப்படி நடக்கும்னா பாக்ஸ் டெண்டர்னு போடுவாங்க. ஒரு பாக்ஸு, அதில் உண்டியல் மாதிரி ஓட்டை இருக்கும். 3 மணி வரைக்கும் போடலாம், இல்லை 2 மணி வரைக்கும் போடலாம், 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுன்னு இருக்கும். இப்போ 6 கம்பெனி போட்டால் 5 கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இவன் கம்மியாக தான் போடுவான்னு மறைச்சாலும் நமக்கு தெரியாது. இப்படி எல்லாம் நடக்கும். அடுத்தது இதை மாற்றுறதுக்கு டிரான்ஸ்பரன்சி என மோடி ஆட்சி பலமுறை சொன்ன பிறகு எல்லாமே ஆன்லைன் மூலமாக நடத்த வேண்டும் என்ற ரூல்ஸ் பிடிஆரும் அதை கொண்டு வந்தார். 1 லட்சம் ரூபாய் கீழே டெண்டர் இருந்தால் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே ஓப்பன் பண்ணலாம். 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் 1 வாரம், 5லேருந்து 10 லட்சம் இருந்தால் 2 வாரம், 10 லட்சத்துக்கு மேலே போனால் 30 நாள் டைம் கொடுக்கணும். நீ எனக்கு இந்த பொருள் தேவை, இதை சப்ளை பண்ணுபவர்கள் யார் இருந்தாலும் கோட் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ரேட் இருக்கும், அதை கொடுத்து வாங்கலாம். இல்லை இப்போ ஏற்கனவே நீங்கள் மெம்பர்னால் அதை அப்ளை பண்ணி வாங்கி 30 நாளில் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா இதை உடைக்கிறதுக்கு திராவிட மாடல் என்ன பண்ண 1000 கோடியா முறைகேடு நடந்திருக்கு சார். உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வரணும்னு வச்சுக்கோங்க. கரண்ட் எங்கே தயாரிக்கிறாங்க? மேட்டூரில், நெய்வேலியில், கூடங்குளத்தில். விண்மில்லுன்னா அங்கே ஏதோ தூத்துக்குடி இல்லை தேனிக்கிட்ட இருக்குது. சோலார்னா அதே மாதிரி ராமநாதபுரம். ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வர்ற கம்பிகள், சப்ஸ்டேஷன்கள், டிரான்ஸ்ஃபார்மர்கள், இது எல்லாம் வருஷத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே 20,000 கோடிக்கு வாங்குறாங்க. சரியா? ஸோ அதில் பார்ட்டி ஃபண்டு 30%ன்னா 6,000 கோடி இருக்கணும். ஸோ இதில் இந்த 2 பொருள்களில் மட்டும் இந்த 2 டெண்டர். அடுத்தது இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்காங்க. எங்கள் மாமனாரே விட்டுறேன், வயசானவர் அவர் விட்டுறோம். எனக்கு பேங்க்கு இந்தியன் பேங்க்குங்க, என் மனைவி யூனியன் பேங்க்கில் வச்சுருக்காங்க, என் பொண்ணு ஐசிஐசிஐ பேங்க்கில் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த இஎம்டின்னா எர்னஸ்ட் மணி டெபாசிட், அதாவது எவ்வளவு டெண்டரோ அதில் 1%லேருந்து 5% அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. எர்னஸ்ட்னா மினிமம் தான். ஸோ குறைஞ்சபட்சம் வைக்கணும்னு. இப்போ அதுக்கு ஒரு டெண்டருக்கு அறப்போர் ஜெயராமன் முன்னாடி ஒரு டெண்டருக்கு சொன்னது 25 லட்சத்தை கொண்டு போய் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க்கில் போடுறாங்க. அங்கேயே 17 கம்பெனி 17 டிடி எடுத்து 17 கம்பெனி ஒரே பிரான்ச்சில் எடுக்கிறாங்க. இப்போ என் வீட்டில் 3 பேர் 3 கம்பெனியில் வைக்கிறப்ப 3 பேங்க்கில் வைக்கிறப்ப எப்படி 17 பேங்க்கு 17 கம்பெனி ஒரே இடத்துல எடுக்க முடியும்? ஸோ இது எல்லாமே இதை பார்த்தாலே ஊழல் தெரியும். அடுத்தது ஆன்லைன்னு பண்ண உடனே இந்த இன்னைக்கு காலையில் அந்த எஃப்ஐஆர், அன்னைக்கு முந்தா நேற்று ரைடு பண்ணி ஆன்லைனில் போடல, எந்த எஃப்ஐஆர் நேற்று தான் போட்டிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? 24 கம்பெனி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் ஒரே கம்ப்யூட்டர், ஐபி அட்ரஸ் சேம். இன்னும் சொல்ல போனால் காசி என்பவர் ப்ரொக்யூர்மெண்ட் டிவிஷன்ல இருந்தவர். அவரோட அலுவலகம் ரைடு பார்த்தோம்னா அந்த 60ல அதுதான் நான் சொல்றது. அவர் அதிமுக ஆட்சியில் ஏதோ ஊழல்ல மாட்டிக்கொண்டார்னு சஸ்பெண்ட் ஆனவருக்கு ப்ரமோஷனை கொடுத்து திரு செந்தில் பாலாஜி வீட்டில் அவருடைய கேரேஜ்லேயே தனி ரூம் போட்டு கொடுத்தா அங்கேயே தான் வேலை செஞ்சார். எத்தனை கம்பெனி இப்போ கோட் பண்ணுவாங்களோ அத்தனை பேரையும் இவர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசிட்டு இவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் இங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே ரேட் கோட் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். இங்கே பார்த்தா உதாரணமாக ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒயர் 120 கோடிக்கு வாங்கினாங்கன்னா இல்லை ஒரு 5 கம்பெனி 43,000 ரூபா டன்னுன்னு கோட் பண்ணுறாங்க.
ஆனால் இவங்க உட்கார கூப்பிட்டு வச்சு 41,500 குறைக்கிறாங்க. ஆனால் அதே ஈபிக்காரங்க டான்ஜெட்கோக்காரங்க இதோடைய போன வருஷம் பல விலை இப்பொழுது மார்க்கெட் ரேட்டு படி இண்டென்ட்ல இருக்கிறது 39,000. அது எப்படிங்க இப்போ நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நான் திட்டம் போட்டாலே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3,000 ரூபா ஆகும். அது தவிர கதவுக்கு இவ்வளோ ஆகும், செப்டிக் டேங்க் எல்லாமே நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம். இன்னும் இவங்கெல்லாம் டெக்னிக்கலாக சவுண்டு. ஸோ எப்படி போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஊழல்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டியிருக்காங்க. இதை போய் நீங்கள் நம்ம தலைவரை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜி நேற்றுக்கு சட்டமன்றத்தில் பேசினதாக இருக்கட்டும், இல்லை அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பற்றி சொன்னது பார்த்தா அவர் அவ்வளோ வளன்னு கதை சொல்லுவார். அந்த கதையை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப நீங்களே நம்புற மாதிரி இருக்கும். அப்படி சுவிசேஷ கதை கேட்குற மாதிரி போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா, இது ராஜஸ்தானில் 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கினதை நம்ம 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கணுங்கிறாங்க. ராஜஸ்தான் ஸ்பெசிஃபிகேஷன் வேறு, நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வேறு. அவங்க 10 வருஷம் தான் கேரண்டி, நமக்கு 25 வருஷம். எடுத்து பார்த்தா ரெண்டும் ஒன்று தான் இருக்கும். அவங்க 10 வருஷம்னு 18 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் 20 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கலாம். நடுவில் 2 தடவை ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சரியா? இந்த டேட்டா யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அந்த 1 மணி நேரம் அதுலேயும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 4-5 செட்டப் பண்ணி, ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் இன்னொரு கேள்வி கேட்க ஒரு ஆளை விட மாட்டேன். ஸோ இந்த செட்டப்பை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ தெளிவாக சார் 2Gயில் என்ன சார் பண்ணாங்க? 31ஆம் தேதி டெண்டர் முடிய போகுதுன்னா 27ஆம் தேதிக்கு முடியுதுன்னு 26ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு சொல்லி, நாளைக்கு 12 மணிக்கு எல்லாம் 1,500 கோடி டிடி எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் நம்ம பேங்க்கில் 1000 ரூபா இருக்கிறதே கஷ்டம், கம்பெனியாக இருந்தால் ஒரு 50 லட்சம் இருக்கும். 1,500. ஸோ எந்தெந்த கம்பெனிக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு முன்னாடியே சொல்லி, ஏன்னா 4 மணிக்கு மேலே சொன்னால் இன்றைக்கி இங்கேருந்தும் மாற்றவும் முடியாது. ஸோ திட்டம் போட்டு திராவிட மாடல்னா 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது ஊழல், என் பாக்கெட்டுக்கு துட்டு, இதுதான் திராவிட வில்லியம். தொடர்ந்து குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரா செந்தில் பாலாஜி அவர்கள்? இன்னைக்கு அதே மாதிரி டாஸ்மார்க் முறைகேடு விஷயத்திலயும் ஆஜரு, இந்த பக்கம் 1000 கோடி இதுல எஃப்ஐஆர். சார், இது ஆஜருங்கிற வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஏன்னால் திரு விஜய் அவர்கள் ஒரு டார்கெட் கொடுத்திருந்தாராம். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் 3 லட்சியம் 2 நிச்சயம். 3 முன்னாள் அமைச்சர் எல்லா வழக்குலயும் அவங்க வந்து தப்பிச்சு தானே போறாங்க. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மட்டும் தான். இன்னைக்கு ஏவாவேலு அவர்கள் ஏவாவேலு அவர்கள் வந்து நீ கோர்ட்ல சொல்லியிருக்காரு, டிவிஎஸ்சி என் மேல இந்த வழக்கு டெண்டர் முறைகேடுல வழக்கு தொடர்ந்து வந்து அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைன்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. எதுலையுமே வந்து காங்கிரீட்டா அவங்க கையும் காலுமா பிடிச்சோங்கிற மாதிரி இல்லைல்ல சார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது உங்க கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடந்து பார்த்திருந்தா கூட அந்த கத்தி எங்க வாங்கினது, அந்த கத்தியை நீங்க தான் வாங்கினீங்கிற வரைக்கும் ப்ரூவ் பண்ணணும். ஈஸி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எந்த வழக்கிலும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வரதில்லை. டெக்னிக்கலா தப்பு. இப்போ நேற்றுக்கு என்ன சொன்னார் நம்ம எதிர்கட்சி தலைவர், 3 ஃபைல உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நேரம் பார்ப்பீங்களா, ஜோசியர்கிட்ட கேட்பீங்களான்னு கேட்க. கரெக்டு தானே ஐயா? அதை நானும் ஏற்றுக்கிறேன். ஃபைலை பூட்டி வைக்கிறதுக்காக சிஎம் தேதியில் கொடுக்கல. சிஎம் தான் போலீஸ் துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர். சிஎம் கீழே தான் சிபிசிஐடி இருக்கு, சிஎம் கீழே தான் டிவிஎஸ்சி இருக்கு. அவங்க கிட்ட கொடுத்து ப்ராசிக்யூட் பண்ணுங்க ஐயா. தொடமாட்டோம், விடமாட்டோம். இது வந்து அவங்க சொல்ற மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை தானே சார். இந்த பழி வாங்குங்கிறது எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அவர் 3 ஃபைல் தான் சார் சொன்னார். KN நேரு பேரில் ஏற்கனவே 3 ஃபைலு டிவிஎஸ்சிட்ட தூங்குது. கேஷ் ஃபார் ஜாப், பார்ட்டி ஃபண்டு, டிரான்ஸ்ஃபர் கொடு. ஆச்சா, அதுக்கப்புறம் மணல் கடத்தல ஒன்று தூங்குதா. இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் போடலாம். அப்படி இப்போ டாஸ்மாக்கு போட்டிருக்கிற எஃப்ஐஆர் விர்ச்சுவலாக இடி கொடுத்ததை அப்படியே போட்டிருக்காங்க. இடியுடைய இசிஐஆர்ல இருக்கிறதா இவங்க போட்டிருக்காங்க. புதுசாக சேர்த்தது ரொம்ப குறைவு. அதில் சொல்லப்பட்ட விவரங்களை எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 3 KN நேரு பேரில் இருக்கு. நீங்கள் அந்த 3ஐயும் எஃப்ஐஆர் ஆக்குனீங்கன்னா 30 கார்பரேஷன் முனிசிபாலிட்டிக்கு இடி அடுத்த நாளே வர முடியும். தாம்பரம் இந்த டெண்டருக்கு 35 கோடி டெண்டருக்கு 2.25 கோடி இந்த பார்ட்டி ஃபண்டில் போட்டாச்சு, ஆர்டரை கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிக்கும் போகலாம், தாம்பரம் கார்பரேஷனுக்கும் போகலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அடுத்தது ஒரு சின்ன உதாரணம், நாங்கள்லாம் பழி வாங்கும் நடவடிக்கை. நம்ம சைதாப்பேட்டை எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ சைதை திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், அவரு இப்போ எஃப்ஐஆர் போன வாரம் போட்டிருக்காங்க. ஐயா, அவர் இருக்கிற முன்னால் இப்போ இருக்காரான்னு தெரியாது, இருந்த வீடு கிண்டி சிட்கோக்கு சொந்தமானது. 95 வாக்குகளில் அவர் வாங்கியிருக்கார். ஆனால் சிட்கோ லேண்டுங்க, சிட்கோவுடைய அடிமனையானது யார் வாங்கினாங்களோ அவங்க பேர்லேருந்து உங்களுக்கு மாற்ற முடியாது.
ஆனால் 2006 திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு சர்க்குலர் போட்டு இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அவங்க சொந்தக்காரங்களுக்கு எழுதி வைக்கலாம். இவருடைய மனைவி பேருடைய அப்பா பேரு சாரங்கபாணி. ஆனா அந்த இடத்த சிட்கோல வாங்கின ஒரு பேர் கண்ணன். ஆனால் கண்ணன் தன் மகள் இவருடைய மனைவிக்கு செட்டில்மெண்ட் பண்ணார்னு பத்திரம் எழுதியிருக்காரு. சாரங்கபாணி மகளும் கண்ணன் மகனும் ஒன்னா இருக்க முடியுமா? தெளிவாக ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். இவருடைய மனைவி அவர் மகள்னு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை காட்டி பண்ணியிருப்பாங்க. ஆச்சா, பொன்முடி இருக்கிற வீடு, ஐ மீன் இது இப்போ அந்த வீட்டில் இருக்காரான்னு தெரியாது, இதில் சைதாப்பேட்டை இதில் உட்காண்ட வீடு 1.5 கிரவுண்டு அரசாங்க இடத்த மாமியார் பேரில் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டில் ஆக்குபை பண்ணார் ஸ்ரீநகர் காலனியில். அதில் ஆதாரம் பத்தில் பாதி பேர் செத்துட்டாங்கன்னு போன ஆட்சியில் இப்போ திமுக ஆட்சியில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ராஜ கண்ணப்பன் 4.25 ஏக்கரு கத்திப்பாறாலேருந்து மீனம்பாக்கம் போகிற வழியில் இருக்குது. ஒரு ஏக்கர் அங்கே 200 கோடி. நேற்று தான் பார்த்தேன். நம்ம இது வேளச்சேரி ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஆலந்தூர் பக்கத்தில் மெயின்லேயே இருக்கு. இல்லை வேளச்சேரி ரோட்டில் ஃபஸ்ட்டு கிளாஸ்கோ ஃபேக்ட்ரி இருந்த இடத்துல இப்போ ஒரு ஹோட்டல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி 4.35 ஏக்கரை 735 கோடி ரூபாய்க்கு டிஎல்எஃப்ல இருந்து சோழமண்டலம் வாங்கி இப்போ கட்டிட்டு இருக்காங்க. இது அதை விட முக்கியமான ரோடு. அப்போ 4.25 கோடிங்கிறது 800லேருந்து 1000 கோடி. இதெல்லாம் ஏன் சார் மீட்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஏன் சார் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க? 2 பேரும் பார்ட்னரா? இன்னொன்று, செந்தில் பாலாஜி இப்போ மட்டும் இல்லை சார், நேற்றுக்கு இன்னொரு பேச்சு நடந்துச்சா? எந்த துறைக்கு மானிய கோரிக்கை நடந்துச்சு? ஆமாங்க, HRNC இதில் அவங்க அதே தான் சொன்னாங்க. அதுலேயும் நாங்கள் ஒவ்வொன்றும் விசாரணையை வெளியிடுவோம் ஆதாரப்பூர்வமா. கிட்டத்தட்ட நிறைய முறைகேடு நடந்திருக்கு, 40,000 நிலங்கள் தனிநபர் பட்டா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அங்க எதிர்த்தரப்புல முன்னாள் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சிவன் சொத்து கொலநாசங்கிறது தெரியும். நான் 50 வருடமா ஆன்மீக பயணத்துல இருக்கிறவன். நீங்க என்ன வேணா பாருங்க, 7 கோவில் இது மாதிரி தான் தணிக்கை செஞ்சீங்க, ஒன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை விட பெரிய ஹைலைட்டு, அவர் மானிய கோரிக்கை சாயங்காலம் பேசுறாரு. காலையில என்னென்ன கோரிக்கை எத்தனை பண்ண போறீங்கிற லிஸ்ட் முன்னாடி சொல்ல சபாநாயகரே ஷாக் ஆகுறாரு. 107 கோரிக்கை இருக்குன்னு நம்பரை மாத்திரம் சொன்னார். பெரிய விஷயம் தானே. இருங்க, அது ஒரு நிமிஷம் புரட்டுறப்ப கண்ணில் கூட பார்க்க முடியும். உள்ளே வர்றப்ப அது பெரிய விஷயம் இல்லை. அவங்க எடுத்துகிட்டு வர்றதை ஒரு பியூன் கையில் இருக்கிறப்ப அப்படி இது பண்ணி கடைசி பேஜை பார்த்துட்டு வந்துடலாம். அது பெரிய விஷயம் இல்லை. பத்திரிக்கை காலையில் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் டீ குடிக்கிறப்போ பேப்பர் பார்த்துட்டு வர மாதிரி ஏதோ அது பெரிய இன்னொன்று துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கும் லீக் பண்ணுறாங்கங்கிறது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த சிக்கல் ஒன்றே சார், என்னது 7 கோயிலில் பண்ணாங்க, கண்டுபிடிக்க முடியல. தணிக்கை பண்ணாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஐயா, திருச்செந்தூர் கோயிலுடைய தக்காராக இருந்தவர் உங்க மகனுடைய கம்பெனி பிசினஸ் பார்ட்னர்ஸ் 400 கோடி அங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஒன்னொன்னையும் ஆடிட் பண்ணலாமா சார்? எங்க அப்பா எல்எஃப் ஆடிட்ல தான் இருந்தார், எனக்கு தெரியும் என்ன ஆடிட். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 5 கிலோ எண்ணெய் வாங்கினோன்னு போட்டாங்க. நான் சொல்றது அன்னைக்கு கிலோ 60 ரூபா இருந்தப்ப 85 வாக்கில் அவர் பார்த்துட்டு பருப்பு வாங்கல, இது ஃப்ராடு அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் செக் பண்ண அவர் அப்படியே டேபிளாக எழுதுவார். எழுதி முடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லைன் டோட்டலாக பண்ணிட்டு இருப்பப்ப 20 நம்பரையும் டோட்டல் பண்ணி எழுதுறாரு. அவ்வளோ அந்த கால்குலேட்டர் கூட பயன்படுத்த, கம்ப்யூட்டர் விட்டுருங்க. ஸோ இந்த அவர் கீழே நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம். அடுத்தது எங்க அந்த இது சுவாமிமலை லிஃப்ட், 20 பேர் போகும் லிஃப்ட்டு 60 படிகள், ரஃப்லி 2 மாடி பில்டிங், ஐ மீன் 3வது மாடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. G+2 செகண்ட் ஃப்ளோர். பட்ஜெட்டு 3.45 கோடி, 20 பேர் போகிறது. 2024 போர்டு முடிச்சப்போ 13 பேர் லிஃப்ட் தான் போட்டிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் உட்காந்துட்டு இப்போ கூகுளில் போயிட்டு ஜான்சன், வோல்டாஸ், இது இன்னும் என்ன ஓடிசி என்ன லிஃப்ட்டுக்கு வேணால் கேளுங்க. 13 பேர் லிஃப்ட்டு 25 30 லட்சம் தான் ஆகும். எவ்வளோ போட்டிருக்காங்க? கோடி கூட இல்லையா? ஒரு லிஃப்ட்டு 25னா 2 லிஃப்ட்டு 50 லட்சம். நீங்கள் போட்டிருக்கிறது 3.45. ஆச்சா, அடுத்தது இதே 40,000 கோயில்களுக்கு பட்டாக்கள் மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ நீங்கள் இப்போ 25,000 கோடி மதிப்புள்ள 4,000 ஏக்கரை கொடுக்குறேன்னு நீங்கள் வேற சொல்லியிருக்கீங்க எங்கள் கரூரில். அடுத்தது இன்னொன்று, இப்போ கிட்டத்தட்ட 19,000 கோயிலுக்கு ஒரு கால பூஜைக்கு பணம் ஒதுக்குறோம். ஐயா, ஒரு கால பூஜைக்கு வந்ததுன்னா யாரையா காரணம்? 47,000 கோயிலை எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த ஆட்சியை எடுத்து தானே எனக்கு தெரியாது. ஏன்னா பெருகிய கோயில் கேஸ் வந்தால் தான் வெளியில் தெரியும். ஐ மீன் போன ஆட்சியில் கிட்டத்தட்ட 3,000 கோயில் எடுத்தாங்க. ஆனால் வெளியில் வந்தது இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, பெசன் நகரில் இருக்கிற ரத்னகிரீஸ்வரர் கோயிலும் இங்கே அயோத்தியா மண்டபம் எடுத்தப்போ தான் மக்களுக்கு பெரிதாக தெரிஞ்சு அது 2மே தோத்துட்டாங்க, செல்லாது. ஆனால் மிச்சம் 2,500 எடுத்துட்டாங்க.
ஏதாவது ஒரு கோயில் நல்லா இல்லாத கோயில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு உண்டியல்ல தினம் 500 ரூபா வருது, இதுக்கு 50 ஏக்கர் இருக்குன்னா வருவாங்க. சார் சின்ன கோயில் சார், அளவான வருமானம் வருது, ஆனா அந்த நடத்தின பெரியவர் செத்துட்டார் எடுங்கன்னா வரவே மாட்டாங்க. ஸோ நல்லா இருந்த கோயில், இந்த ஆட்சியிலும் அந்த மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐயா 29,000 கோயில் இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வெப்சைட்ல போனா 35,000 கோயில் ஆண்டு வருமானம் 10,000 கீழே. இப்ப இதுல என்ன சொல்றாங்க, நாங்க 2 லட்சம் டெபாசிட் போட்டு அதுல வர்ற தொகை. ஐயா நீங்க நல்லா போற கோயில்கள் இருந்து 16% எடுக்கிறீங்க, 12% இதுக்கு அவங்க நடத்துற மேனேஜ்மெண்ட் ஃபீ, 4% ஆடிட் ஃபீ. நம்ம ஆடிட்டர் கூட இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், ஏதாவது ஒரு கம்பெனியில 1% கொடுக்குறாங்களான்னு கேளு. அந்த 4% வாங்கி ஆடிட் பண்ற ஆடிட் ரிப்போர்ட்டை டேபிள்ல வைங்க, ஐ மீன் ஆன்லைன்ல ஏத்துக்குன்னா மாட்டேன், அந்த சினாப்சிஸ் தான் வைப்பேன்னு கேஸ் கண்டெம்ட்டுக்கு மேல கண்டெம்ட் போயிட்டு இருக்கு. ஏன் சார் ஆடிட் பண்றதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? 1000 கிலோ தங்கத்தை உருக்கி உள்ளோம், அதுக்கு அவரே பதில் கொடுத்துட்டார். இருக்கிற கோயில்ல என்ன நகை இருக்குன்னு ரிஜிஸ்டர் எங்க 5 வருஷத்துக்கு, ஐ மீன் வருடம் ஆட் ஆகும். நகையினால கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி கோவிலுக்கு லாபம் வருதுங்கிற. ஐயா 20 கோடி ஆண்டுக்கு வட்டி வருங்கிறார். அந்த உருக்கிறதுக்கான ஏற்பாடு செலவுகளே 30 கோடி ஆயிருக்கும். 2 வருஷம் வட்டி முதலே செலவு பண்ணியாச்சு. அது பண்ணதுல எனக்கு தப்பு இல்லை. நீங்கள் அதாவது இப்ப மாரியம்மன் கோயில் இதுக்கெல்லாம் போனீங்கன்னால், இது என் கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தாலி வாங்கி போடுறேன், அது கூட ஒரிஜினல் தங்கம் இருக்கும், ஐ மீன். ஆனால் அந்த கோயில் வாசல்ல இதுக்கு நீங்க சமயபுரம் போனீங்கன்னா கண்ணு போடுறது இது போடுறதுன்னு அவங்க விற்கிறது வெள்ளியும் இருக்காது தங்கம் இருக்காது, கலப்படமா இருக்கும். அவைகள் ஒரு நாளைக்கு 100 கணக்கில் வர்றப்ப உருக்கலாம். ஆனால் ஆக்சுவல் கோயிலுக்கு என்ன ஜுவல் இருக்கு, அந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணப்படவில்லை. அந்த ரிஜிஸ்டர் வருஷம் புதுசு சேர்க்கணும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது திருப்பி ரிகன்சைல் பண்ணணும். இது எதையுமே ஆன்லைன்ல ஏன் போட மாட்டேன்றீங்க? ஒரு முத்தங்கி சேலையை தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் குழுமம் உப்பிலியப்பன் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுக்க வேண்டிய கட்டிங் கொடுக்கலங்கிறதுனால அவங்க இன்னொரு 2வது முறை வந்து கேட்டா அவங்க சாவி கொடுத்து எடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். போன ஆட்சியில தான் இல்ல 2010 வாக்குல அன்னைக்கு சார் யார் இருக்காங்கன்னு வேணாம் சார், பத்திரிகையாளர் இவர் எடுத்துக்கங்க சார், அவருக்கு பேர் என்ன சொல்றது, பிரகாஷ் எம் சுவாமி. அவர் 1 கிலோக்கு வெள்ளியில ஒரு வெள்ளி கவசத்தை பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பண்ணி போட்டார். அவருடைய மாமியார் வீடு அந்த ஊர்ல இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து போடுங்கன்னா கணக்கிலேயே ஏத்தல. இது உப்பிலியப்பன் கோயில்ல 2006-11 காலகட்டத்தில் சுவாமிக்கு தங்க கவசம், தாயாருக்கு தங்க கவசம், அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கு பண்ணலன்னு சொல்லி என்னுடைய நண்பர் திருசக்தி சுந்தரராமன் நம்ம சேனல்லையும் அடிக்கடி அவர்கிட்ட சொல்ல 4.25 கிலோ தங்கம் வாங்கி கொடுத்து பண்ணாங்க. இப்ப காணோம். இப்ப புதுசு மாத்திட்டு பித்தளையில பண்ணிட்டாங்க, செம்புல. ஓகேவா? ஸோ இப்ப யாருக்கு எங்க போச்சு அது? இவர் கேட்டா யார்கிட்ட கொடுத்தீங்க, யார் அந்த பண்ணாங்க, அப்ப இவர்கிட்ட கேட்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வைரக்கற்கள் வைடூரிய கற்கள்னு அன்னைக்கு மதிப்புல 10 கோடியை அந்த ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு அதெல்லாம் வழக்கையெல்லாம் இவர் முடிச்சு வச்சிருக்காரு. இது உப்பிலியப்பன் கோயில்ல கை வச்சா சபரிமலை மாதிரி 10 மடங்கு இருக்கு. நீங்க சபரிமலைக்கு எத்தனை தடவை இந்தியா ஃபுல்லா வெப்சைட்ல பேசுது. இதை நான் 10 தடவை சொன்னாலும் எந்த இதுவும் பிக்கப் ஆகல. தமிழ்நாடு என்பது ஈவே ராமசாமி அன்னைக்கு அவர் பேரையும் சொன்னார் என்ற ஊழல் கிங் அசிங்கமான ஒரு நடவடிக்கை இங்க நல்லதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த துறையில நான் 29,000 கோயிலுக்கு நாங்க கரண்ட் பில்லுக்கு 4,000 வருஷத்துக்கு 4,000 ரூபாய் 6 கோடி கொடுக்குறோம் சார். நல்லா சார், பல கோயில்கள் பூசாரி நல்லவராக இருந்தா அவர் இப்போ லேடிஸோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை இதுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு வாங்கன்னு பண்ணாருன்னா அவ்வளோ கலெக்ஷன் ஏறுது. ஆனா உங்ககிட்ட கோயில் வந்தா ஏன்னா சொத்துக்களை கொள்ளையடிக்கணும். ரொம்ப தூரம் போகணும். ஒரே ஒரு கோயிலை சொன்னா போதும், பாபுராயன்பேட்டைன்னு 600 ஏக்கர் அந்த கோயிலுக்கு நிலம் இருக்கு. அதுல ஒரு 100 ஏக்கர் ஒரு தனியார் கல்லூரிக்கு கொடுத்து 10 மாடி பில்டிங்ல இன்னைக்கு அங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் SRMக்கு நடக்குது. ஆனால் கோயில் பாழடைஞ்சு கிடக்கு. ஒரு கால பூஜையும் HRNC பண்ணல. காஞ்சி சங்கரமடம் சார்பாக ஒருத்தர் வந்து பண்ணி போறாரு. அங்க அம்பாள் சன்னதியில் பெருமாளை வச்சுட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய லிங்கம் இருக்கு. அந்த ஊர்ல சிவன் கோயில் இருக்கிறது இருந்தது யாருக்கும் தெரியல. 600 ஏக்கர் இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு சொத்து இருக்கு. இது மாதிரி என்னால்
நான் 10 சொல்ல முடியும், டிஆர் ரமேஷையோ மற்றவங்களையும் கேட்டால் 100கணக்காக வரும். ஸோ என்னைக்கு பண்ண போறீங்க? ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலை இடிச்சுட்டு இன்னும் கட்டாமல் இருக்கு 5 வருஷமா. ராஜராஜ ராஜராஜனுடைய அஸ்தி கலசத்தை எடுத்துட்டு எங்க கொண்டு போகணும்னு வந்து போற வழியில ராத்திரி படுத்துட்டு இருந்தா துளசியா மாறி இங்கேயே இருக்கணும்னு கட்டப்பட்ட நாரீஸ்வரர் கோயில்னு கள்ளக்குறிச்சியில இன்னும் பாலடைஞ்சு கிடக்க. அந்த கோயில் வந்து 13 சிலை வெளிநாட்டுல இருக்கு. பிச்சை சிலையை காப்பாத்துங்கன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வழக்கு போட்டு இன்னும் அது வேற எங்கேயோ இதுல இருக்கு. இன்னும் ஆனால் அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்த 200 கோடி இடத்த கலெக்டர் ஆபீஸ் கட்டுறேன்னு 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்து சமய அறநிலைத்துறையெல்லாம் கையை வச்சா சார் வழக்கு போட மாட்டாங்க, போட்டால் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் போடுவாங்க. இப்போ மாசுவை பற்றி சொன்னல, அதுக்கு நீங்கள் 2016-21 காலகட்டத்தில் பர்மிஷன் வந்து சபாநாயகர்கிட்ட தான் வாங்கியிருக்கீங்க. இவர் மினிஸ்டர், அந்த டயத்தில் அவர் வெறும் எம்எல்ஏ தான், அப்போ சபாநாயகர் தான். சார் பர்மிஷன்ங்கிறது 2 மாதத்தில் வந்தெல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு கொடுங்கன்ற. ஏன் என்னத்துக்கு பெரிய பர்மிஷனு? கவர்னராக இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு விஷயம் வந்துச்சா? தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் காலேஜில் 650 சீட்டு குறையுது. என்ன காரணம்? கிட்னி திருட்டு புகழ் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கல்லூரி இப்பொழுது நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ அது கையெழுத்து போடல, அப்ரூவலுக்கு அனுப்பிச்சு 60 நாள் ஆச்சா, ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கன்சிடர்ட் as deemed university. அப்போ எதுக்கு சார் இதுக்கு மாத்திரம் பர்மிஷன் ரைட்டிங்கில் வரணுங்கிறீங்க? எல்லா ஆதாரத்தோடும் டிவிஎஸ்சியோ சிபிசிஐடியோ கொடுத்தாச்சுன்னா, கொடுக்கவில்லை என்று லெட்டர் கொடுக்கலன்னா இட் இஸ் டேக்கன் டு பி, அப்போ கொடுங்க. ஸோ கையெழுத்து பேனாவை போடுறப்ப மூடி போடல அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லுவாங்க, பச்சை கலர்ல போடல. இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல தான் தப்பி. உங்களுக்கு தைரியம் இருந்தா, நேற்றுக்கு நம்ம உதயநிதி சொல்றாருல, ஏன் சார் நீங்க எஃப்ஐஆர் போடல திரு பொன்முடி பேர்ல? ஏன் சார் உதயநிதி சார் பேர்ல 7 ஸ்டேட்ல கேஸ் நடக்குது, நீங்க ஏன் சார் இங்க சனாதன வழக்கில் எஃப்ஐஆர் போடல? ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து அவர் சொன்னது நான் தொடமாட்டேன், விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன். தயவு செய்து இதே டைலாக 10 வருஷமா இபிஎஸ் இவங்க மாதிரி கருணாநிதி சொன்னார், நான் ஊழல் செய்பவர்களுக்கு நெருப்பாய் இருப்பேன், இவர் சர்வாதிகாரியாய் இருப்பேன். ஆனால் ஊழல் செஞ்சு கொண்டிருந்தாங்க மக்கள். சிஎம் சார்னு நீங்கள் அழைத்தவர் இப்பொழுது எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏன்னு ஆயிட்டார். ஸோ இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் 91 வெற்றி பெற்ற பொழுது 234 220 சீட்டு, 210க்கு மேலே அவங்க கூட்டணியே ஜெயிச்சு. ஆனால் அடுத்த முறை அவரே தோற்றார். ஸோ மக்கள் அந்த 2016 ஒரு அப்ரேஷன், 89க்கு பிறகு எந்த ஒரு ஆட்சியும் 2வது முறை வந்ததில்லை. அதை வெற்றி பெறணும் என்று சொன்னால் அதற்கு சொன்னதை செய்யணும். இன்னைக்கு பிஎன்எஸ் சட்டத்தின் படியாக ஒருவருக்கு தண்டனை என்பது குறைந்தபட்சம் 30லேருந்து 45 நாளில் வாங்கி தர முடியும். செந்தில் பாலாஜிக்கு இந்த புது கேஸ் வேணாம் சார், அந்த கேஷ் ஃபார் ஜாப்ல ஜேஇஐ 13 போஸ்ட்டை 1 வாரத்தில் நடத்தி தண்டனை வாங்கி தரணும். அவருடைய வீடு என்ன ரேட்டுக்கு அந்த இடத்த வாங்கினாரு, யார் கட்டி கொடுக்குறாங்க? ஏன் சார் இதையெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க? ஸோ விஜய் அவர்களும் திமுக 2.0, அதாவது திமுக 1.0 என்ன சொன்னாங்க, அவங்களும் நாங்களும் பங்காளிகள். ஸோ இப்போ திமுகவும் இவங்க பங்காளிகள் வெளியிலேருந்து ஷோ பண்ணுறாங்களா? ஸோ தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். மக்கள் உங்களை நம்பி அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், யார் எம்எல்ஏ யார் கேண்டிடேட்னு தெரியாமையும் விஜயை பார்த்து போட்டிருக்காங்க. நடவடிக்கை எடுங்கள், அதுதான் மக்கள் கோரிக்கை. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்க நன்றி. நல்லதே நடக்கும்.